ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் இருப்பார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சற்று முன்பு தியானித்தோம். அதாவது எசேக்கியேல் ஐயா யூப்ரட்டிஸ் நதியின் அருகே கேபார் நதியில் இருக்கும்போது அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. எசேக்கியேல் ஐயா தரிசனம் பார்க்கிறார், அதாவது பரலோக காட்சியை அவர் பார்க்கிறார். வானங்கள் திறக்கப்பட்டு அங்கு பரலோகத்தை ஐயாவுடைய ஆவியை எடுத்து சென்று கர்த்தர் காட்டுகிறார். அங்கு பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நாம் பிரம்மாண்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உலகில் மிக பிரம்மாண்டமானது என்று. ஒன்றுமில்லாத காரியங்களுக்கெல்லாம் சோசியல் மீடியாவிலேயும் டிவி சேனல்களிலேயும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று சொல்லுவார்கள். உண்மையான அந்த வார்த்தைக்கு பொருள் வேதத்தில் தான் இருக்கிறது. பரலோக காட்சிகளை காணும் போது, பரலோக அனுபவங்களை பெறும்போதுதான் அந்த பிரம்மாண்டம் என்ற வார்த்தையின் பொருளே நமக்கு புரியும். அது மிகப்பெரிய, அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய பொருள் உண்டு. பிரம்மாண்டம் என்றால் மிக பெரியது, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்களா இருக்கும். எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனத்தில் அது மிக பெரிய சக்கரத்தை பார்க்கிறார், கேருபீன்களை பார்க்கிறார். அதன் தலைகளின் மேல் மண்டலம் இருந்தது, அதற்கு மேல் நீல ரத்தினம் போன்ற தேவ சிங்காசனம் இருந்தது. அதிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இப்படியாக 1ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானித்தோம். அந்த சிங்காசனத்தின் மேல், அதாவது அக்னிமயமான அந்த மேகங்களின் நடுவே இருந்த அந்த சிங்காசனம், அந்த மண்டலத்தின் மேல் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவரை இவர் பார்க்கவில்லை, தேவ மகிமையை கண்டார். அந்த மகிமையிலிருந்து சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் அது? இந்த தோற்றத்தை, அந்த சத்தம் வருவதற்கு முன்பே அந்த பரலோக அந்த தரிசனத்தை அவர் பார்த்து அவர் அப்படியே முகங்குப்புற விழுந்து விட்டார் என்று சொல்லப்படுது. எசேக்கியேல் ஐயா பயந்து நடுங்கி திடுக்கிட்டு பயங்கரத்தை கண்டு முகங்குப்புற விழுந்து விட்டார். இதுதான் உண்மை, இது சத்தியம். ஏன் என்றால், உண்மையில் நாம் பரலோக காட்சிகளை பார்க்கும் போது பல நேரங்களில் பல உண்மையான கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி சில நேரம் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அதாவது தீர்க்கதரிசிகள் என்றால் ஆவியின் மண்டலத்தை பார்க்கக்கூடியவர்கள். பொல்லாத ஆவிகளையும் பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்க முடியும், பரலோக காட்சிகளையும் பார்க்க முடியும், தேவ தூதர்களையும், நமக்கு முன்பு வாழ்ந்த வேதகால பரிசுத்தவான்கள் மோசேயா, எலியா ஐயா, ஆதாம் ஐயா, இவர்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்ப்பது, அவர்களோடு பேசுவது, பரலோகத்திற்கு செல்வது, நம் ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்க இருக்கிற காட்சிகளை பார்த்து மீண்டும் வருவது, இது எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று சொல்லுவார். ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது நாம படித்து சம்பாதித்து வாங்குகிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியை நமக்குள் ஊற்றி அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்குள் வரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி என்று கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ பரிசுத்தமா இருக்க வேண்டும். பாவம் உள்ளவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசியை அங்கீகரிக்க மாட்டார். முதலில் பாவங்களை விட்டு ஒழித்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ தொடங்க வேண்டும். அதன் பின்பும் நம் மேல் இருக்கிற கரைகளை அகற்றி அகற்றி கர்த்தர் நம்மை தீர்க்கதரிசியை உருவாக்குவார். அந்த அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து கர்த்தரை தருவார். தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது நாம இந்த பூமியில் எதையும் செய்து பெற்றுவிட முடியாது. அதே போல பரலோக அனுபவங்கள் தீர்க்கதரிசியா இருந்தாலும் எந்த அனுபவத்தை எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது, யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம்
கர்த்தர் தான் நியமிப்பார். நாம எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி பேசிக்கொண்டும் இருக்கக்கூடாது. கர்த்தர் யாருக்கு எந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எந்த தீர்க்கதரிசிக்கு அந்த தீர்க்கதரிசியை அழைத்து சென்று ஆவியை மட்டும் பிரித்து எடுத்து சென்று சரீரத்தில் பூமியில் இருப்பார்கள். ஆவி பரலோகத்திற்கு போய் அங்குள்ள காரியங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வந்துவிடும். இப்படிப்பட்ட அனுபவங்களை தருவது கர்த்தர் தான். அதற்கு ஆதாரம் எசேக்கியேல் புஸ்தகம் அநேகம் இருக்கிறது. அதிலும் எசேக்கியேல் புஸ்தகம் மிகப்பெரிய மிக தெளிவான வெளிப்பாடா இருக்கு. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அன்றிலிருந்து இன்று வரை. எலியா ஐயா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து ரதம் வந்து வானத்திற்கு நேராக எடுத்துக்கொண்டு போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேகம் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொண்டு போயிடுச்சு. இதெல்லாம் பரலோக அனுபவங்கள் தான், ஆவிக்குரிய காரியங்கள் தான். சரி, இப்படி இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இது எல்லாம் உண்மை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர் என்பது உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற அந்த காரியங்களை, அவர்கள் அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானித்தால்தான் நாம் இதில் தெளிவாய் இருக்க முடியும், தவறு செய்யாமல். உண்மையது பொய்யது என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஊழியர்கள் நல்லவர்களும் சொல்லுவார்கள், நமக்கு முன்பின் தெரியாத ஒருவர் நான் தீர்க்க தரிசனம் பார்த்தேன் என்று சொன்னார், அதை எப்படி நம்புவது? அதை எப்படி நம்பாமல் இருப்பது? எது பொய் எது உண்மை என்று கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், வேத வசனம் நம் இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனங்கள் நமக்குள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நமக்கு சுட்டி காட்டுவார், இது உண்மைதான், இது பொய்தான் என்று. இவர்கள் சொல்வதை கேள், இவர்கள் சொல்வதை கேட்காது என்று அறிவுறுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியை நீ விசுவாசி, இவர் சொல்வது உண்மை, இவரை பின்பற்று என்று கர்த்தர் சொல்லுவார். அதன்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் கேட்டு நடந்து கொள்ளும் போது நமக்கு தவறு நடக்காது. வாழ்க்கையில் பொய்யை நம்பி ஏமாந்து போக மாட்டோம். உண்மையானவற்றை நம்பாமல் இருந்து அதனால் நஷ்டமடையவும் மாட்டோம். உண்மையை நம்பவும் பொய்யை கண்டுபிடிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவார். நாம எல்லாம் சுலபமாக எதுவுமே செய்யாமல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரோடு ஐக்கியமா இருப்பது அவசியம். நாம் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் அதிக நேரம் கர்த்தரோடு செலவிட வேண்டும். அதைதான் கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அதாவது கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஊழியர்களின் செய்திகளை கேட்டு நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியில் பலப்பட வேண்டும். இப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு பரலோக அனுபவங்களையும் தந்து இன்னும் அதிக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மை ஞானம் உடையவர்களாக மாற்றும். விசுவாசத்தில் வலுப்படுத்தும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஆவிக்குரிய அனுபவங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். கர்த்தர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்று அவரை நேராக நாம் பார்க்கும் போது அந்த விசுவாசம் 100 மடங்கிலிருந்து 200 மடங்கு அது நமக்கு உறுதிப்படுகிறது. நான் கர்த்தரை கண்டிருக்கிறேன், நான் அவரோடு பேசி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு இன்னும் உறுதிப்படுகிறது. ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மை இன்னும் உறுதிப்படுத்தும், விசுவாசத்தில் வலுப்படுத்தும். அதனால் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற விரும்ப வேண்டும், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறென்று ஒதுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுவிட்டால் நாம் பெரிய ஆட்கள் என்று நம்மை நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் தவறுதான். நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடாது. எந்த காரியத்தை முன்னிட்டும் நாம் உயர்த்தக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் போது பரலோகத்தை போய் பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறோம், முகமாய் தரிசிக்கிறோம். இப்படிப்பட்ட தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷப்படலாம், தவறில்லை. ஆனால் அதையே வைத்துக் கொண்டு நம்மை மேன்மை பாராட்டி விடக்கூடாது. பொல்லாதவன் தூண்டி விடுவான், நீ எவ்வளவு பெரிய ஆடாகி விட்டாய் என்று தூண்டி விடுவான். அப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை, கர்த்தரே அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தார், அவர் நினைத்தால்தான் நான் அனுபவத்தை பெற முடியும் என்று நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். நாம எதையும் செய்வதில்லை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும்.
இதுதான் ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றின வெளிப்பாடு. இந்த செய்தியில் எசேக்கியேல் ஐயா தரிசனங்களை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் கர்த்தர் அந்த மண்டலத்தின் நடுவில் இருந்து நீல ரத்தினம் போன்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அவர் பிரகாசமான அந்த இடத்திலிருந்து அக்னிக்குள்ளிருந்து அவர் பேசுகிறார். கர்த்தரின் குரலை கேட்கிறார். அப்பொழுது முகங்குப்புற எசேக்கியேல் ஐயா விழுகிறார். அதற்கு அடுத்ததாக கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவோடு பேசுகிறார். இப்படி எசேக்கியேல் ஐயா முகங்குப்புற விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் அவரோடு சொல்லுகிறார், மனபுத்திரனே, உன் கால் ஒன்றை நில் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் ஐயாவின் நிலை முகம் குப்புற விழுந்து படுத்து கிடக்கிறார். முகம் தரையில் படும்படி படுத்து கிடக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பேச வேண்டும், நீ எழுத்து நில் என்று சொல்லுகிறார். உன் கால் ஒன்றை நில் என்று சொல்லுகிறார். கர்த்தர் முதலில் சொல்லுகிறார். இதில் இன்னொரு காரியமும் நாம் கவனிக்க வேண்டும். சின்ன விஷயம் என்று ஒதுக்கிவிடக் கூடாது. பரலோகம் கர்த்தர் மனிதனை எவ்வளவு நாகரிகமாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு மேன்மையாக நடத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. மண்ணான மனிதன் தானே என்று தரக்குறைவாக நினைப்பதோ தாழ்வாக நினைப்பதோ இல்லை, மிகவும் உயர்வாக மதிக்கிறார் என்று கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற அந்த ஒரு மனிதன் தானே என்று நினைப்பதே இல்லை. அவரும் மரியாதை கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியம் தேவையா நமக்கு? சாதாரண மண்ணாய் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இவ்வளவு கனத்தை கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம். அதாவது எசேக்கியேல் ஐயா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். அதிர்ச்சியில் விழுந்திருக்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. பயந்திருக்கிறார். நடுங்கிக் கொண்டு விழுந்து கிடக்கிறார். இதுதான் உண்மை நிலை. இப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வந்து அவரை எழுப்பி நிறுத்த போகிறார். அவரால் எழுந்திருக்க முடியாது இப்பொழுது. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போவதற்கு முன்பே கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், நான் உன்னோடு பேச வேண்டும், நீ எழுப்பி நில் என்று, காலொன்று நில் என்று சொல்கிறார். இவரால் முடியாது. ஆனால் ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? யோசித்து பார்ப்போம். அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. உன்னை நான் காலொன்று நிற்கும்படி, அதாவது நீ இப்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்பதை முதலில் அறிவிக்கிறார். அவரால் முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் ஆவியானவர் உள்ளே சென்று அவர் கால்களை நிமிர்த்தி நிற்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு பிரவேசித்து அந்த பலன் தந்து எழும்பி நிற்க வைக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் சரீரத்திற்குள் போய், எசேக்கியேல் ஐயாவின் சரீரத்திற்குள் போய் உள்ளே நுழைந்து எழுப்பி நிறுத்த போகிறார். அதை செய்வதற்கு முன்பே நீ இப்பொழுது எழும்பி நிற்க வேண்டும், ஆயத்தப்படு என்பது போல ஆண்டவர் மண்டலத்திற்குள் இருந்த சிங்காசனத்தின் மேலிருந்து சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு மனிதன் தானே என்று தாமாக ஆவியானவர் நேராக சென்று அப்படி எழுப்பி இருக்கலாம். முன் அறிவிக்கப்படுகிறது, உனக்கு இது நடக்க போகிறது, உன்னை நான் எழுப்பி நிற்க பண்ண போகிறேன். சிறு காரியம் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் வேத வசனங்களிலும் ஆழமான சத்தியங்கள் ஒளிந்திருக்கிறது. ஆழமான கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை நம்மால் புரிந்து கொள்ள வாய்ப்பு அதில் இருக்கிறது. குறிப்பிட்ட காரியம் கர்த்தர் மனிதனை இவ்வளவாய் கனப்படுத்துகிறார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது, எசேக்கியேல் ஐயாவோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் சிங்காசனத்தின் மேலிருந்து. நான் உன்னோட பேச வேண்டும், எழும்பி காலொன்று நில் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆவி அவருக்குள் வந்து எசேக்கியேல் ஐயாவின் சரீரத்திற்குள் ஆவி நுழைகிறது. தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் ஐயாவின் சரீரத்திற்குள் நுழைந்து காலொன்று நிற்க பண்ணும்படி செய்கிறது. அப்படி என்றால் இதை ஒரு டிஜிட்டலாக ஒரு படம் போல நாம் பார்த்தால், ஒரு மனிதனுக்குள் இன்னொரு மனிதன் உள்ளே நுழைந்து தன் கால்களை தானே நிமிர்த்துவது போல நிமிர்த்தி இருக்கிறார். அப்பொழுது எசேக்கியேல் ஐயா எழும்பி நின்று இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருக்கு. இப்படி எழும்பி நின்றவுடன் கர்த்தர் பேசுகிறார். அதை எசேக்கியேல் ஐயா நின்று கொண்டு கேட்கிறார். நினைவில் வைத்துக் கொள்வோம், இந்த சம்பவம்
இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் பாபிலோனில் இருக்கும்போது சிறையிருப்பில் பாபிலோனியர்கள் இருக்கும்போது அங்கு கேபார் நதி அண்டையிலே இவர் பார்த்த தரிசனம் இது. அதாவது இவர்கள் சிறையில் பிடிக்கப்பட்டு 4 வருடம் கழித்து 4வது வருடத்தில் நடந்த சம்பவமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிமு 597ஆம் வருடத்தில் நடந்த காரியம் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து பேசுகிறார். மனுபுத்திரனே, நான் உன்னை எனக்கு விரோதமாய் எழும்பின இந்த கலகக்காரராகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னது. இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். சீனான் மலையில் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட போது கர்த்தர் சொன்னார், இந்த கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால், என் உடன்படிக்கையை கை கொண்டு நடந்தால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த உடன்படிக்கையை செய்தார். ஆனால் இங்கு தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகள் என்று அன்பாய் அழைக்கவில்லை, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரராகிய இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லுகிறார். கலகக்காரர்கள் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது? கலகக்காரர்கள் என்றால் என்ன? எங்கு போனாலும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது, அந்த சமாதானத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்து போடுவது. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கலகக்காரர்கள். அந்த சமாதானத்தை எடுத்து விடுவது, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, இதைதான் கலகம் என்று சொல்வது. இந்த கலகக்காரர் என்ற வார்த்தை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் எழும்பின இந்த கலகக்காரராகிய இஸ்ரவேலர், எவ்வளவு அவமானப்பட வேண்டிய வார்த்தையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு கோபமூட்டி இருக்கிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் என் மகன் என்று நல்ல பெயர் வாங்க வேண்டும். ஒரு தகப்பன் மகனை பார்க்கும்போது என் மகனே, என் செல்லமே என்று சொல்ல வேண்டும். அப்படி அந்த பிள்ளை நடந்து கொண்டால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த தகப்பனுக்கு எரிச்சல் உண்டானால் அந்த மகன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? கலகக்காரன். இப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை குறித்து. அவர்கள் கலகக்காரர்களாக, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழும்படி கர்த்தர் சொன்னார். இவர்கள் முழுமையாய் அடங்காமல் திரித்தார். ஒரு சிறு காரியத்தில் கூட கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் வந்த பின்பே கர்த்தர் சிறையிருப்புக்கும் அந்நியரிடத்திலும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் கீழ்ப்படியும் வரைக்கும் அவர் பொறுத்து கொண்டுதான் இருந்தார். இஸ்ரவேலின் பாவம் முழுமை அடைந்து கொஞ்சம் கூட அவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் போன பின்பே கர்த்தர் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்ப கடைசி வரைக்கும் வாய்ப்பை கொடுத்தார் கர்த்தர். அது அவருடைய பழக்கம். கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேலரிடத்தில் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேலை நோக்கி சொல்லுகிறார், எழும்பினீர் என்று சொல்லிவிட்டு, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேலரிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இன்று வாழ்கிற இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய முற்பிதாக்களும் இன்று வரை எனக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள், எனக்கு கீழ்ப்படியாமல் என்னை எதிர்த்து கொண்டு. அப்படி என்றால் கர்த்தரை எதிர்க்கிற குணம் எப்பொழுது வரும் என்றால், கர்த்தரை எதிர்க்கிறவன் பொல்லாதவன், சாத்தான். அவன் மனிதர்களுக்குள் நுழைந்திருந்தால் அந்த மனிதர்களும் கர்த்தரை எதிர்ப்பார்கள். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறோம் என்றாலோ, கர்த்தருக்கு விரோதமாய் நம் மனதில் எதையாவது நினைத்தாலோ, கர்த்தர் செய்வது தவறு, கர்த்தர் ஏன் இப்படி செய்தார், இப்படியெல்லாம் நமக்கு நம் மனதில் நினைவுகள் வந்தால் கூட சாத்தான் நமக்குள் நுழைந்திருக்கிறான் என்று பொருள். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நினைவுகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்க கூடாது. அது நம்மை ஆபத்தில் தள்ளிவிடும். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் செயல்கள் நமக்கு தெரியலாம். சில நேரங்களில் ஐயோ என்ன கர்த்தர் இப்படி செய்து விட்டார் என்று. நமக்கு என்ன தெரியுமா? நாம் என்ன பெரிய ஞானிகளா? அவர் பூரண ஞானம் உள்ளவர்.
நமக்கு இருக்கிற மூளையில் 10% தான் நாம் பயன்படுத்தவே முடிகிறதாம் விஞ்ஞான கணிப்பு. இருப்பதிலேயே 90% பயன்படுத்துவதில்லை. இல்லாததை நாம் எங்கு பயன்படுத்துவோம்? நம்முடைய அறிவுக்கு எட்டியதுதான் நமக்கு புரியும். கர்த்தருடைய செயல்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கிறதா? இல்லை, நிச்சயமா இல்லை. முடிந்தவரை புரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் வரை, கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யும் வரை, அவர் கிருபை நமக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித அளவு இருக்கலாம். கர்த்தர் எவ்வளவு தர விரும்புகிறாரோ அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு கர்த்தரோடு அன்பாய் இருந்து விசுவாசித்து வாழ வேண்டும். அதுதான் நாம் மனிதன் என்றால் அவ்வளவுதான். எடை மீறக்கூடாது. நமக்கென்று எடை உண்டு. அவராய் பார்த்து அதிகமாகவும் கொடுக்கலாம், கொஞ்சமாகவும் கொடுக்கலாம். அவர் விருப்பம். அவர் தெய்வம். அவர் அதிகாரி. அவர் நம் முதலாளி. அப்படி இருக்க நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். கர்த்தர் மிக மிக நல்லவர். அதை மட்டும் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அவர் பெரும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் செயல்பட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலருக்குள் சாத்தான் நுழைந்து கொண்டு கர்த்தரை எதிர்த்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்கள் கருவிகள் தான். அவர்களுக்குள் இருந்து செயல்பட்டது பொல்லாதவன் தான், சாத்தான் தான். அதனால்தான் கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். அவர்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் அவர்களோடு பேசு என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்பில் இருக்கும்போது நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கடின முகமும் முரட்டாட்டமும் உள்ளவர்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஆவியின் கடைகளால் நிறைந்து இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அப்படி இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? கடின முகம் உள்ளவர்கள். யாராவது ஏதாவது பேசினால் உடனே கோவப்படுகிற குணம், எதையும் ஏற்றுக்கொள்ளாத கர்வம், திமிர், அகம்பாவம் இதெல்லாம் இருக்கிறது. முரட்டாட்டம். நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது. தீர்க்கதரிசி போய் சொன்னார், உன் வேலையை பார், நீ சொல்வதை எல்லாம் நான் கேட்க வேண்டுமா? இப்படி சிலர் பேசுவார்கள். யாரா இருந்தாலும் மனிதர்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதை கேட்க வேண்டும். சரியா தவறா என்று யோசித்துக் கொள்ளலாம். தவறானவர்கள், கருத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் விளக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட தாழ்மை இல்லாமல் யார் எதை சொன்னாலும், ஊழியக்காரர்கள் சொன்னாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் போது மிகுந்த கவனத்துடன் அவர்கள் சொல்லும் வார்த்தை கேட்க வேண்டும். சரியா தவறா என்று நாம் நிதானிக்கலாம். முதலில் கேட்க வேண்டும். சில மனிதர்களுக்கு எதை சொன்னாலும் காதில் கேட்க மாட்டார்கள். அவர்கள் பேசுவார்கள், போய்விடுவார்கள். நாம் ஏதாவது சொல்ல நினைத்து சொன்னால், என்னிடம் சொல்லாதே, அதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்று. முக்கியமாக இதில் கொடுமை என்னவென்றால், பிள்ளைகள் தன் பெற்றோர்களிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறது இருக்கிறது அல்லவா, இதை விட மோசமான குணம் வேறொன்றும் இல்லை. பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்காமல், நீ எதையும் என்னிடத்தில் சொல்லாதே, நான் சொல்வதை நீ கேள் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லுகிற பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில் என்று பொருள். கீழ்ப்படிதலில் இல்லாமை அவர்களிடத்தில் இருக்குது. கீழ்ப்படிதலே இல்லாமல் இப்படி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்று பொருள். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்கள். பெற்றோர்களை கனப்படுத்துங்கள். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. கடின முகமும் முரட்டாட்டமுமாய் இருக்கக்கூடாது. தாழ்மை வேண்டும். யார் எதை சொன்னாலும் அப்படியே என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று தாழ்மையாய் கேட்கிற மனப்பக்குவம் வேண்டும். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமும் உள்ள புத்திரர்கள். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நான் சொல்வதை அவர்களிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொல்லுவதை அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. நீ போய் சொல், அவர்கள் கேட்பார்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீ போய் சொல், அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. தங்களுக்குள் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதையாவது அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ பயப்பட வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசி தம் ஜனங்களுக்குள் அனுப்பும் போது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பயப்படாதே. ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசியை அவர்கள் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவரை கட்டி போட்டு, அவரை துறவில் தூக்கி போட்டு படாத பாடுபடுத்தினார்கள். இவர்கள் அக்கிரமத்தின் உச்சக்கட்டம் இப்படிதான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவது எப்படி இருக்கிறது.
தீர்க்க தரிசனம் சொன்ன பாவத்திற்கு அவர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை. குற்றமற்றவர்கள், பரிசுத்தவான்கள். அவர்கள் செய்தது என்ன? இவர்களுக்கு பிடிக்காத காரியத்தை யார் செய்தாலும் அவர்களை அழித்து விடுவார்கள், கொல்ல நினைப்பார்கள். இப்படிதான் நடந்தது. சிதேக்கியாவி ராஜாவின் காலத்தில் எரேமியாவை கொல்ல முயற்சித்து துறவில் தூக்கி போட்டார்கள். எபிமெலேக்கு என்னும் மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த மனிதனை காப்பாற்றினார். எரேமியாவை காப்பாற்றினார். இது எல்லாம் தெரியும் அல்லவா எல்லோருக்கும்? ஏனென்றால் பொல்லாத மனிதர்களாய் இஸ்ரவேலர்கள் அப்படி மாறி இருந்தார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நான் கலக வீட்டாராகிய இஸ்ரவேலர்களுக்கு உன்னை அனுப்புகிறேன், நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை எடுத்து போகிறோம். இந்த வார்த்தையை சொன்னால் இவர்கள் எப்படி பிரதிபலிப்பார்கள் என்று நமக்கு தெரியும். நாம் அதை சொன்னால் அவர்களுக்கு கோபம், அவர்களை கண்டித்து சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். நாம் போய் அவர்களை கண்டித்தால் அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் ஒருவர் செய்கிற தவறை போய் சொன்னால், கண்டித்தால் இப்படி செய்யாதே கர்த்தருடைய கோபம் வரும் என்றால் அவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள், நம்மை அழிக்க முயற்சி செய்வார்கள். இது இயல்பு, அன்றும் அப்படிதான் நடந்தது. எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் சொல், பயப்பட வேண்டாம், அவர்கள் பொல்லாதவர்கள் என்று நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், அவர்களுக்கும் பயப்படாதே, அவர்கள் வார்த்தைகளுக்கும் பயப்படாதே. இதன் பொருள் என்ன? அவர்களுக்கு பயப்படாதே என்றால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்று பயப்படாதே, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் எசேக்கியேல் ஐயா. அவர்கள் வார்த்தைகளுக்கும் பயப்படாதே என்றால் எதையாவது சொல்லி மிரட்டுவார்கள், பயமுறுத்துவார்கள். நான் இதை செய்து விடுகிறேன் பார், அதை செய்து விடுகிறேன் பார். சில பேர் செயலில் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், பேசியே பயமுறுத்துவார்கள். இப்படிப்பட்ட, அதாவது ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லலாம். பொல்லாதவர்கள் யுத்தம் செய்யும் வழிகள் இவை. செயலில் எதிர்ப்பது அல்லது வார்த்தைகளிலேயே எதிர்ப்பது, பயமுறுத்தி எதிரியை அழித்து போடுவது, இப்படி செய்வார்கள். அதனால் அவர்கள் வார்த்தைகளுக்கும் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டும் அல்லாமல் நெரிஞ்சிலுக்குள்ளும், நீ நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் நீ வாசம் பண்ணினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது உன்னை நெரிஞ்சில் முள்ளுகளுக்குள்ளாக, நெரிஞ்சில் என்பது நாம் சாதாரணமாக நடந்து போகும்போது தரையோடு தரையாக இருக்கும் ஒரு செடி, முள் செடி, மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும். அந்த செடி நெரிஞ்சில் முள், காலில் குத்தினால் வலிக்கும். சாதாரண செடி போல இருக்கும், கால் வைத்தால் குத்திவிடும். அதுக்குள்ளும் பெரிய பெரிய முள் செடி போல பெரிய பெரிய காரியங்களை, அதாவது எசேக்கியேல் ஐயாவை சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மிரட்டுவார்கள், பயமுறுத்தலாம், அல்லது பெரிய காரியங்களை சொல்லி எதையாவது செய்து அவர்களை பயமுறுத்தலாம். பெரிய முச்செடிகளுக்குள் உன்னை இருப்பது போல வைத்தாலும், நீ தேள்களுக்குள் போடப்பட்டாலும், தேள்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும், இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும், இப்படிப்பட்ட தீமைகளை உனக்கு செய்தாலும் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவர்களுக்கு பயப்படாதே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையா இருக்கிறது. அப்பொழுது நம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் சூழ்நிலை எதா இருந்தாலும் அப்பா பார்த்துக் கொள்வார். அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் சிறிய காரியமா இருந்தாலும் நமக்கு கலக்கம்தான். நாம ஏதாவது தனியாக முயற்சி செய்யும் போது சிறிய தவறுகள் நேரிட்டாலும் அது நமக்கு நாம எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் சொன்ன பின்பு அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருப்பதினால் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நமக்கு அதற்கேற்ற பாதுகாப்பை அவர் ஏற்படுத்தி விடுவார். தேவதூதர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். கர்த்தர் அதற்கேற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். அவர் நம் கூடவே இருப்பார் அல்லவா, நமக்கு கவலைப்பட தேவை. இப்படி அவர்கள் முகத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகம் செய்கிற வீட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு கலங்காது. அவர்கள் கலக வீட்டார்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நீ அவர்களுக்கு பயப்படாதே, கலங்காதே என்று அவர்களை பற்றியும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம் சத்துருக்களை குறித்தும், நாம் எங்கு செல்ல வேண்டும், யாருடன் யுத்தம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து
நம்மை நல்ல வழியில் நடத்துவார். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நான் சொன்ன வார்த்தையை நீ சொல். அவர்களுக்கு எப்படி கேட்டாலும் சரி, நான் கேட்க மாட்டேன் என்று எதிர்த்தாலும் சரி, நீ கவலைப்படாதே, சொல்வதை சொல்லிவிடு என்று கர்த்தர் சொல்லுவார். மனுபுத்திரனே, எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கலக வீட்டாராகிய இவர்களைப் போல நீயும் இருந்து விடாதே. இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அது போல நீயும் இருந்து விடாதே. நான் சொல்வதை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இவர்கள் மத்தியில் இருந்துதான் எசேக்கியேலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் தீர்க்கதரிசியாக. நீ அவர்களைப் போல் இருந்து விடாதே, நான் சொல்வதை செய் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் கொடுக்கிறதை வாங்கி புசி என்று சொல்லுகிறார். அவர்களைப் போல நீயும் இல்லாமல் நான் சொல்வதை கேட்டு நான் கொடுக்கிறதை வாங்கி நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அந்த சமயத்தில் எசேக்கியேல் பார்க்கிறார், அவருக்கு முன்பாக ஒரு கை நீட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. ஒரு ஸ்கிரால், ஒரு துணியினால் சுத்தப்பட்ட ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. அந்த காலத்தில் துணியில் எழுதி ஒரு கோடில் சுற்றி வைப்பார்கள். அதுதான் புஸ்தக சுருள் என்று சொல்லப்படுகிறது. அதில் இருக்கிறது. அது கொடுக்கப்படுகிறது எசேக்கியேல். அதை படி என்று சொல்லவில்லை, அதை எடுத்து நீ சாப்பிடு என்று சொல்கிறார். ஆகாரமாக கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார். இப்படி அந்த கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தக சுருள் அது விரிக்கப்பட்டதை எசேக்கியேல் பார்க்கிறார். அந்த புஸ்தக சுருளில் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் எழுத்துக்களால் நிரம்பி இருந்தது, எழுதப்பட்டிருந்தது. அந்த புஸ்தகத்தில் புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டிருந்தது. புலம்பல், வேதனையான வார்த்தைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த புஸ்தக சுருளில். இப்படிப்பட்ட சூளை கர்த்தர் அவருக்கு முன்பாக நீட்டுகிறார். இப்படியாக எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுகிறது. தரிசனம் என்பதை பார்ப்பது மட்டுமல்ல, பரலோகத்திற்கு சென்று கர்த்தரோடு பழகி, அவரோடு பேசி பழகி, அவர் கொடுப்பதை சாப்பிட்டு, இப்படியாக ஒரு சம்பாஷணை, ஒரு பழக்கமே ஏற்படுகிறது. இதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படும் அனுபவங்களில் இப்படி நடக்கும். இதெல்லாம் சத்தியம், உண்மை. விசுவாசிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நமக்குள் பரிசுத்தம் நிலைத்திருக்கும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம். எசேக்கியேல் பார்த்த தரிசனத்தை குறித்து அவர் சொன்ன செய்தியை கவனித்து வருகிறோம். எசேக்கியேல் பார்த்த தரிசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த வேதபகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 அதிகாரங்களில் ஐயா பார்த்த தரிசனத்தில் கேருபீன்களும் அதன் மேல் மண்டலமும் அதன் மேல் கர்த்தருடைய சிங்காசனம் இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் பேசினார். எசேக்கியேல் பேசுகிறார், நீ போய் இஸ்ரவேல் புத்திரராகிய கலக வீட்டார், அவர்கள் தீயவர்களாய் இருக்கிறார்கள், கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், அவர்களிடத்தில் போய் நான் சொல்லும் வார்த்தைகளை நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாம் காண்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லிய பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கை எசேக்கியேல் இடத்தில் நீட்டப்படுகிறது. அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. அதை நீ வாங்கிக்கொள் என்று வாங்கி அதை சாப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். புஸ்தகம் என்றால் நாம் படிப்போம். அதாவது அந்த காலத்தில் துணியில் எழுதப்பட்டு ஒரு கோலில் சுற்றப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அதை நீட்டப்படுகிறது. அதை நீ வாங்கி பூசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீட்டப்பட்ட அந்த புஸ்தகத்தை நீ வாங்கி அதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். புஸ்தகம் என்றால் படிப்போம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். நீ இதை சாப்பிட்டு விட்டு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை அதை சாப்பிட வேண்டுமா? ஒரு சாக்லேட் கொடுப்பது போல அதை வாங்கி சாப்பிடும் போது அந்த வார்த்தைகள் அவருக்குள் சென்று அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஏதுவாகிறது. இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் அதை வாங்கி சாப்பிடு என்று சொன்ன உடனே வாயின் அருகில் அந்த கையினால்
கர்த்தர் அந்த புஸ்தகத்தை நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். எசேக்கியேல் ஐயா உடனே அவருடைய வாயை திறக்கிறார். கர்த்தர் அந்த புஸ்தகத்தை அவர் வாயில் வைத்து, குழந்தைகளுக்கு நாம் சாக்லேட் எடுத்து ஊட்டி விடுவோம் அல்லவா, அது போல அந்த புஸ்தக சூளை எடுத்து எசேக்கியேல் ஐயாவின் வாயில் கர்த்தர் கொடுத்து, இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டு உன் வயிற்றை, உன் குடல்களை நிரப்புவாயாக. உன் வயிற்றை நீ நிரப்பிக்கொள். அது நிரப்பிய பின்பு நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கொடுத்ததும் அந்த புஸ்தக சூளை எசேக்கியேல் ஐயா சாப்பிடுகிறார், மென்று சாப்பிடுகிறார். அது தேனை போல தித்திப்பாய் இருக்கிறது. அந்த புஸ்தக சுருள் சாக்லேட் சாப்பிடுவது போல, தேன் போல இனிப்பாய் இருந்திருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த புஸ்தகத்தை சாப்பிட்ட உடனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் நான் சொன்ன வார்த்தைகளை நீ போய் சொல் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர்களோடு போய் நீ பேசு என்று சொல்லுகிறார். சொல்வது வேறு, பேசுவது வேறு. சொல்வது என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு வந்து விடலாம். ஆனால் அவர்களோடு பேசு என்று சொல்லி எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் அனுப்புகிறார். விளங்காத பேச்சும் கடினமுள்ள பாஷையும் உள்ள ஜனங்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லு. விளங்காத பேச்சு, புதிய பாஷை, புதிய மொழி, இதெல்லாம் இருக்கிற ஒரு புதிய ஜனத்தினிடத்திற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விளங்காத பேச்சும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதாவது புதிய பாஷை பேசுகிற ஜனங்களிடத்திற்கும் நீ அனுப்பப்படவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திற்கு, வேறு வேறு தேசங்களுக்கோ வேறு மொழி பேசுகிறவர்களிடத்திற்கோ நீ அனுப்பப்படவில்லை, இஸ்ரவேலரிடத்திற்கு தான் நீ அனுப்பப்படுகிறாய் என்று எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாம் முறையும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களா, செவி கொடுப்பார்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீ போய் என் வார்த்தைகளை சொன்னாலும், நான் உன்னை அனுப்பினாலும் அவர்கள் என்ன கேட்கவா போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நன்றாக தெரியும் இவர்கள் போய் சொல்வதையும் எசேக்கியேல் ஐயா சொல்வதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்தே கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் சொல், அவர்கள் என்ன கேட்கவா போகிறார்கள், கேட்க மாட்டார்கள் என்று பொருளில் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார் அடுத்ததாக, இஸ்ரவேல் வீட்டார் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் எனக்கே செவி கொடுக்கவில்லை, உனக்கு எங்கே செவி கொடுக்க போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களின் அக்கிரம வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கே செவி கொடுக்கவில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது அவர்களை குற்றப்படுத்துவதாக நாம் பேசக்கூடாது. நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நிதானித்துக் கொள்வதற்கு தான் இந்த வசனம். நாம் கர்த்தருடைய சொல்லை கேட்கிறோமா, வார வாரம் சபைக்கு செல்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா, வேத வசனங்களை தியானித்து அதன்படி வாழ்கிறோமா, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து, வேத வசனங்கள் என பொழுதுபோக்கும் புத்தகமா அது? நினைத்தால் படிக்கலாம், நினைத்தால் படிக்க வேண்டாம் என்று விட்டுவிடலாம் என்பதற்கு பொழுதுபோக்கு புத்தகமா, நாவலா, கதையா, கற்பனையா? வேத புத்தகம் என்ன என்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விரும்பினால் படிக்கலாம், விரும்பாவிட்டால் படிக்காமல் இருந்து கொள்ளலாம். அதனால் என்ன? நான் கிறிஸ்தவர்கள், ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு. கிறிஸ்தவர் என்ற அடையாளமே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருந்தால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை. தங்களை போதகர் என்று சொல்லிக் கொள்ளலாம், பிஷப் என்று சொல்லிக் கொள்ளலாம், அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். பரலோகம் சொன்னாது அப்படி. வேத வசனத்தை கற்று அதற்கு கீழ்ப்படித்து வாழ்கிறவர்களையே கர்த்தருடைய ஜனம் என்று பரலோகம் சொல்லும். பரலோகம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். நாம என்ன சொல்லிக் கொள்கிறோம், நம்மை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நம்ம என்ன பதவி வகித்துக் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் பரலோகத்தில் எடுபடாது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன நமக்கு சான்றிதழ் கொடுக்கிறார் என்பதே முக்கியம். இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும், கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும், எல்லோரும்
கடின முகமும் முரட்டாட்ட குணமும் உள்ளவர்கள். முரட்டுத்தன குணம் உள்ளவர்கள், சொல்வதை கேட்கிற புத்தியே கிடையாது, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் மனம் கிடையாது, கடின குணம் உடையவர்கள் என்று கர்த்தரே சொல்லிவிட்டார். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்திற்கு விரோதமாகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு விரோதமாகவும் நான் கடினமாக்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களை முழுவதும் எதிர்க்கிற குணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எசேக்கியேல் ஐயா இஸ்ரவேலரிடத்தில் சென்று எதிர்த்து எல்லாவற்றிற்கும் அவர்களோடு சமாதானமாக பேசவோ அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவோ அவர் அனுப்பப்படவில்லை. எதிர்த்து நிற்கும்படியே கர்த்தர் அனுப்புகிறார். உன் நெற்றி அவர்களுக்கு விரோதமாக நான் கடினப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு விரோதமான குணங்களை, எண்ணங்களை எசேக்கியேல் ஐயா மனதில் கர்த்தர் வைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்களை திருத்ததான் எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நீதி விளங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கு எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உன் நெற்றியை வஜ்ர கல்லை போல் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் ஐயாவின் நெற்றியை வஜ்ர கல்லை போல் ஆக்கினேன், எட்டி ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று அறிந்து நீ அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மன உறுதியை எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கடினமாக்கினேன், கெட்டியாக்கினேன் உன் நெற்றி என்றால் பக்தி வைராக்கியத்துடன் மன உறுதியுடன் அவர்களை எதிர்க்கும் வல்லமையை கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவுக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்கள் தான் நமக்கு இன்று தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களும் கர்த்தருடைய உண்மையான ஜனங்களும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகளை எதிர்த்து நிற்கும் வல்லமை வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்கள், சபைகளில் கலகம் செய்கிறவர்கள், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறவர்களை எல்லாம் அகற்றும்படியாக எதிர்த்து நிற்கும்படியான அந்த வல்லமை, வைராக்கியம், தைரியம், மன உறுதி இன்று உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தேவையா இருக்கிறது. எதிர்த்து நிற்க வேண்டும், சமாதானம் பண்ணிக்கொண்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட மன உறுதிதான் நன்மை உண்டாகும். தீயவர்கள் தீமையை விட்டு விலக வேண்டும், இல்லை என்றால் அவர்களை இழக்க வேண்டும். இது நடந்தால்தான் சபை பரிசுத்தமாகும். திருச்சபை பரிசுத்தமாய் இருந்தால்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் திருச்சபைக்குள் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். திருச்சபையே கலகக்காரர்களால் நிரம்பி இருந்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கு வந்து அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? இன்னும் கலகக்காரர்களாய் மாறி போவார். அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அவர்களை சபையை கெடுத்து விட்டது என்றார். சபை என்பது ஜனங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறதா இருக்க வேண்டும், பாவத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது அல்லவா? அதனால் நீதியுள்ள உண்மையான சபை மக்கள் தைரியம் உடையவர்களாய் மன உறுதியுடன் சபைகளில் நடக்கும் கழகத்திற்கும் கழகக்காரர்களுக்கும் விரோதமாய் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை தான் எசேக்கியேல் ஐயாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நெற்றி வஜ்ரக்கல்லை போல ஆக்கினேன், உன்னை தைரியசாலியை மாற்றினேன், மன உறுதியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே, தைரியமா எதிர்த்து நில் என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயாவை நோக்கி, நான் உனக்கு சொல்லும் சொற்களை எல்லாம், அந்த வார்த்தைகளை எல்லாம் உன் காதுகளால் கேட்டு உன் மனதில் அதை ஏற்றுக்கொண்டு, காதால் கேட்டு மனதில் ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ போய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு காதால் கேட்டு மனதில் அதை ஏற்றுக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கிற உன் ஜனங்களிடத்திற்கு போய், அதாவது பாபிலோனில் எசேக்கியேல் ஐயா இருக்கிறார், கேபார் நதி அண்டையிலே. அங்கிருக்கிற பாபிலோனில் இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களிடத்திற்கு போய் இதையெல்லாம் நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்ன வார்த்தைகளை நீ போய் சொல். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தர் என்னென்னதை கர்த்தர் இப்படியெல்லாம் உங்களிடத்தில் சொல்ல சொல்லுகிறார் என்று நீ அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தைகள் இவை என்று சொல்.
இப்படி கர்த்தர் சொல்லி முடித்ததும் ஆவி கர்த்தருடைய ஆவி எசேக்கியேல் ஐயாவை உயரத்தில் எடுத்துக்கொண்டது. அப்பொழுது எசேக்கியேல் ஐயாவுக்கு பின்பாக இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் என்று பலர் ஸ்தோத்திரம் செலுத்துகிற சத்தம் எசேக்கியேல் ஐயாவுக்கு அவருடைய பின்புறத்திலிருந்து கேட்கிறது. அது மகா சத்தத்தின் இரைச்சலாய் கேட்கிறது. அதிகமான கூட்டமான ஜனங்கள் சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பதாக கேட்கிறது. மகா ஜனத்தின் இரைச்சல் போல கேட்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லோரும் சத்தமிட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற அந்த ஜீவன்களின் சத்தம், அந்த ஜீவன்கள் பறந்து போகும்போது அதன் ரெக்கைகளின் சத்தமும், அது கர்த்தருடைய அந்த அந்த சிறகுகளின் சத்தம், இரைச்சலான சத்தம், அதையும் எசேக்கியேல் ஐயா கேட்கிறார். அதோடு கூட சக்கரங்களின் சத்தமும் அதற்கு எதிரே சென்ற சக்கரங்களின் இரைச்சலையும் கேட்கிறார். அதற்கு பின்பே ஜனங்கள் துதித்த, அங்கிருந்தவர்கள் துதித்த துதியின் சத்தத்தையும் அவர் கேட்கிறார். மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்கிறார். இதெல்லாம் இரைச்சலாக கேட்கிறது. ஒரு பாடல் பாடுவது போல அல்ல. கூட்டமான ஜனங்களின் இரைச்சலோடு சேர்ந்து கத்துகிற இரைச்சல் சத்தமாக கேட்கிறார். அதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல எல்லாம் அதிகமான ஜனங்கள் கூடி இருக்கும் போது இரைச்சல் கேட்கும் அல்லவா, அதுபோல் இப்படி இவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவி அவரை எடுத்துக்கொண்டது. எசேக்கியேல் ஐயா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆவி அவரை உயிரை எடுத்துக்கொண்டது. அந்த ஆவியின் உக்கிரத்தினால் எசேக்கியேல் ஐயா மனம் கசந்து போனார். அவர் மிகுந்த மனவேதனை அடைந்தார். அந்த ஆவியின் உக்கிரம், அந்த வலி, ஒரு வித மனதில் தோன்றும் ஒரு வலி, ஒரு வேதனை, அதாவது தாங்க முடியாத ஒரு வலி, ஒரு வேதனை அவருக்குள் இருந்தது. அந்த ஆவியின் உக்கிரம், அதாவது இதை எப்படி சொல்லலாம் என்றால், புரிந்து கொள்வதற்காக, ஒரு அந்த அளவுக்கு உக்கிரம் நமக்கு தெரியாது, ஆனால் சிறிதளவு நமக்கு வாழ்க்கையில் அனுபவிப்போம். அதை நாம் சொல்லலாம். சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது நாம் பள்ளிக்கு செல்லுவோம். சிறு பிள்ளைகளாய் 7 வயது 5 வயது பிள்ளைகளாய் போகும்போது நாம் அங்கே பள்ளியிலேயே நாம் அமர்ந்து ஆசிரியர்கள் சொல்லுகிறதை எல்லாம் ஒரு கணக்கு பாடம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் கொடுத்து கணக்கு போடுங்கள் என்று சொல்லுவார்கள். நமக்கு தெரியாது. ஆனால் நாம் மிகவும் கடினப்பட்டு வேதனையோடு, நாம் கணக்கு தெரியாது ஆனால் போட்டுதான் ஆக வேண்டும் என்று ஒரு நெருக்கம் உண்டாகும். அப்பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம். ஒரு மன கசப்பு உண்டாகும். ஐயோ, என்ன செய்வது, எப்படி போடுவது, அந்த வேதனை, அந்த தத்தளிப்பு இருக்கிறது அல்லவா, அது இன்னும் அதிகமாக, பல மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் எசேக்கியேல் ஐயா அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆவியின் உக்கிரத்தினால் அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். ஒரு நெருக்கம், ஒரு தவிப்பு அதிகம். ஆனாலும் அப்படி அவர் மனம் கசந்து மிகவும் தாங்க முடியாமல் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர் மேலேயே இருந்தது, விலகவில்லை. கேபார் நதி அண்டையிலே தெனாபிம் என்னும் இடத்தில் தங்கி இருக்கிற சிறைப்பட்டவர்களிடத்தில் எசேக்கியேல் ஐயா வந்து சேர்ந்தார். ஆவி கொண்டு வந்து எசேக்கியேல் ஐயாவை அந்த இடத்தில் விட்டுவிட்டது. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எசேக்கியேல் ஐயா வந்து விட்டார். ஆவி கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து அங்கு அவர்களை விட்டு விட்டது. அந்த இடத்தில் அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் அவர் அங்கேயே இருக்கிறார். அங்கு 7 நாள் பிரமித்தவனாய் அவர் இருக்கிறார். அதாவது சுய நினைவு வராமல் இந்த ஆவியின் உக்கிரத்தினால் அப்படியே உறைந்து போய் கோமா வந்தது போல, ஒரு சுய நினைவுக்கு வராமல் மனம் பேதலித்து உட்கார்ந்திருப்பது என்று சொல்வார்கள். அது போல எதுவும் பேச முடியாமல், செயல்பட முடியாமல் 7 நாள் அவர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் எசேக்கியேல் ஐயா. இந்த தரிசனத்தின் உக்கிரம் அவரை அப்படியாக அமர வைத்து விட்டது. 7 நாள் அப்படியே அமர்ந்திருக்கிறார்.
7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக எசேக்கியேலுக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேலிடத்தில் பேசி சொல்கிறார், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை பாதுகாக்கிற மனிதனாக, இஸ்ரவேல் வம்சத்திற்கு பாதுகாவலராக உன்னை நான் வைத்திருக்கிறேன். என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நீ அவர்களை எச்சரிப்பாயாக. அவர்களை எச்சரித்து விடு. அவர்களுக்கு ஆபத்து நேராமல் முன்கூட்டியே எச்சரிப்பை கொடு என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தர் இதை சொன்னார் என்று நீ அப்படியே சொல். போய் அவர்களிடத்தில் சொல். அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நான் சொன்னேன் என்று நீ போய் என் வார்த்தைகளை சொல் என்று கர்த்தர் சொல்லும். இப்பொழுது தீர்க்கதரிசியின் கடமை என்ன? கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியின் கடமை என்ன? தீர்க்கதரிசி கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார், அவரது வேலையை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று, தீர்க்கதரிசி எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லு, நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி போய் சொல்லாவிட்டால், அதாவது துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி நீ போய் அவர்களிடத்தில் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், உங்களை கர்த்தர் கொல்ல போகிறார் என்று சொல் என்று நான் உன்னை அனுப்புகிறேன். நீயோ அங்கு போய் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. அவர்களுக்கு பயந்து கொண்டு, அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் தீமை செய்கிறவர்கள், அவர்களிடத்தில் போய் சொன்னால் அவர்கள் நம்மை கொன்று போடுவார்கள் என்று நீ போய் அவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறாய். ஏதோ ஒரு காரணம், நான் சொன்ன வார்த்தையை கேட்காமல் நீ சொல்லாமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் அவன் செய்த பாவத்தினால் அவன் செத்து போவான். அவன் பாவம் முடிவடையும், அவன் இறந்து போவான். ஆனால் அவனுடைய இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன், அவன் செத்ததற்கு நீதான் காரணம், பதில் சொல் என்று சொல்லுவாராம் கர்த்தர். நான் எச்சரிக்கை கொடுத்தேன், நீ போய் ஏன் அவனிடத்தில் சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லவா? அதனால் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதிருந்த பாவத்தின் நிமித்தம் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தின உன்னிடத்தில் அந்த இரத்தப்பழியை கேட்பேன், கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தீர்க்கதரிசிக்கு தண்டனை வரும் என்று பொருள். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை அந்த தீர்க்கதரிசி உரியவரிடத்தில் போய் சொல்லவில்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு அந்த தீர்க்கதரிசிக்கு வரும். நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லாமல் இருந்தால் அந்த பாவியான மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனின் கணக்கை தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி துன்மார்க்கனிடம் போய் சொல்லி விடுகிறார், ஆனால் அவன் தீயவனாய் இருந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பாவம் செய்து மரித்து விட்டால் தீர்க்கதரிசிக்கு எந்த பங்கமும் இல்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் செய்த பாவத்திற்கு அவன் இறந்தான். எச்சரிப்பு கொடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவன் செய்த பாவத்திற்கு அவனுக்கே கர்த்தர் தண்டனை கொடுப்பார் நியாயத்திற்பினாலே. தீர்க்கதரிசி குற்றமற்றவராய் இருப்பார். இப்படிதான் இருக்கும். அதனால் நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து துன்மார்க்கரிடம் போய் சொல் என்று சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லாமல் இருந்தால் அந்த ஆத்துமா தண்டிக்கப்படும். அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசி பரலோகத்திற்கே போக முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால், அந்த துன்மார்க்கனை எச்சரிப்பை செய்யாததினால் கர்த்தர் அவன் செத்ததற்கு இந்த தீர்க்கதரிசி காரணமாகிறார். அப்படி என்றால் தீர்க்கதரிசி அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாததினால் கொலைகாரன் என்று எண்ணப்பட்டு கர்த்தர் நரகத்தில் தள்ளிவிடுவாராம். ஒரு தீர்க்கதரிசியை சொல்லிவிட்டால், அவன் திருந்தாவிட்டால் அவன்தான் நரகத்திற்கு போவான். தீர்க்கதரிசிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் உயிர் பாதுகாக்கப்படும், பரலோகத்தில் சேரும். அது போலவே நீதிமான், ஒரு நீதிமான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் திருப்பி தன்னுடைய நீதி கேடு செய்கிறான். நீதிமானாய் வாழ்ந்தவன்
பாவத்தை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி நீதிமானாய் வாழ்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் கொஞ்ச காலத்தில் அவன் திரும்பி நீதிகேடு செய்கிறான், மீண்டும் பாவம் செய்ய தொடங்குகிறான். அப்படி செய்தாலும் அல்லது ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக இடர்களை வைப்பாராம். ஒருவன் நீதிமானாய் இருக்கிறான் என்றால் அவனை விட்டுவிட மாட்டார். அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பாராம், இடரலை வைப்பாராம். அப்படி என்றால் சோதனை வரும், அந்த நீதியை உறுதிப்படுத்தும்படியாக. அதில் உறுதியா இருக்கிறானா அந்த மனிதன், அல்லது வாய்ப்பு கிடைத்தால் பாவம் செய்ய தொடங்கி விடுவானா என்பதை கண்டுபிடிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு இடரலை விடுவாராம். ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறுபாடு ஏற்படும். அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்பதை கர்த்தர் கவனிப்பார். இப்படி செய்யும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி போய் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்தில் சொல்ல சொன்னாலும் போய் சொல்ல வேண்டும். நீதிமானுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஒரு நீதிமான் இருக்கிறான், அவன் தவறு செய்கிறான், கர்த்தர் சில துன்பங்களை அவனுக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசியையும் அனுப்புகிறார். அந்த மனிதனை இந்த தீர்க்கதரிசி போய் எச்சரிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை போய் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் இருந்தால் நீதிமானாய் வாழ்ந்தவன் பாவம் செய்து செத்து போகிறான். தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லாததினால் அந்த இறந்து போன அந்த நீதிமானின் இரத்த பழியை தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார். அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசிக்கு தண்டனை வரும், பரலோகம் செல்ல முடியாது. நீ அந்த நீதிமானை எச்சரிக்கை செய்யாததினால் அவன் தன் பாவத்தை தொடர்ந்து செய்து அதிலே அழிந்து போவான். அந்த பாவம் தொடர்ந்து செய்து பாவம் முற்றி கடைசியில் அவன் அழிந்து போவான், இறந்து விடுவான். அவன் ஏற்கனவே செய்த நீதிகள் அவனுக்கு நினைக்கப்பட மாட்டாது. நீதிமானை அவன் கொஞ்ச காலம் வாழ்ந்தான் அல்லவா, அந்த நீதியை கர்த்தர் நினைக்க மாட்டார். அதன் பின்புதான் அவன் பாவம் செய்து பாவியாகி விட்டான், திருந்தவே இல்லை. இந்த தீர்க்கதரிசியும் எச்சரிக்கவில்லை. அதனால் அந்த நீதிமானாய் இருந்தவன் பாவம் செய்து பாவியாய் மாறி இறந்து விட்டான். தீர்க்கதரிசி எச்சரிக்காததினால் அந்த மனிதன் இறந்ததற்கு கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் கணக்கு கேட்பார். தண்டனை தீர்க்கதரிசிக்கு வரும், பரலோகத்திற்கு போக முடியாது. அவனும் பரலோகத்திற்கு போக முடியாது, தீர்க்கதரிசியும் போக முடியாது. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தவறான வழியில் செல்லுகிற அந்த நீதிமானை எச்சரிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கை கொடுத்து விடுகிறார். கர்த்தர் சொல்லை கேட்டு அப்படியே போய் அந்த மனிதனிடம் சொல்லி விடுகிறார். அப்பொழுது இந்த எச்சரிப்பை கேட்டதும் அந்த நீதிமான் மனம் திரும்பி பரிசுத்தமாகி விடுகிறார். அவன் பாவம் செய்யாமல் நீதிமானாய் இருந்தான், ஆனாலும் பாவம் செய்ய தொடங்கினான். தீர்க்கதரிசிகளிடமிருந்து எச்சரிக்கை வந்தது. அதை கேட்டதும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழத் தொடங்கி விட்டான் அந்த நீதிமான். இப்படி அவன் எச்சரிக்கப்பட்டான், மனம் திரும்பியதனால் அவனும் பிழைத்துக் கொள்வான். சொன்ன வார்த்தையை அப்படியே போய் சொல்லி எச்சரித்ததற்காக அந்த தீர்க்கதரிசியையும் கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார், நித்திய ஜீவனை தருவார். அந்த தீர்க்கதரிசியும் ஆசீர்வதிக்கப்படுவார். எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பின அந்த மனிதனும் நீதிமானும் பரலோகத்தை சேர்வார்கள் என்று இப்படியாக கர்த்தர் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவரிடம் சொல்லிவிட வேண்டும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது அந்த தீர்க்கதரிசிக்கு அழிவை கொண்டு வந்துவிடும். கேட்கிறவர்கள் கேட்டால் பிழைத்துக் கொள்வார்கள், கேட்காவிட்டால் அழிந்து போவார்கள், அது அவர்கள் பாடு. இப்படி அவர் சொல்லி முடித்ததும் அந்த இடத்திலே கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்தது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் கேட்டு அப்படியே பள்ளத்தாக்குக்கு அங்கே போகிறார். அங்கு போனதும் ஏற்கனவே கேபார் நதி அண்டையிலே அவர் எப்படி தரிசனம் பார்த்தாரோ, கர்த்தருடைய மகிமையை கண்டாரோ, முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய மகிமை அவர் எப்படி பார்க்கிறார். 4 ஜீவன்கள், அதின் சட்டைகள், கைகள், அதன் தலைகள், அதன் முகங்கள்,
அதன் மேல் மண்டலம், அதன் மேல் சிங்காசனம், அதன் மேல் கர்த்தர் இந்த மகிமையை கண்டார் அல்லவா? அதே போன்ற மகிமையை மீண்டும் பார்க்கிறார். இதை பார்த்து மீண்டும் அதிர்ந்து முகம் குப்புற விழுகிறார் எசேக்கியேல். முகம் குப்புற தரையில் விழுந்து விட்டார் அந்த அதிர்ச்சியில். இப்படி அவர் விழுந்த உடனே ஆவி அவருக்குள் நுழைந்து அவரை எழுப்பியது. கர்த்தர் கட்டளையிட்ட ஆவி அவருக்குள் நுழைந்து அவரை காலூன்றி, எசேக்கியேல் ஐயாவை காலூன்றி கீழே விழுந்து கிடந்தார் அல்லவா? அந்த பயத்தினால் ஆவி மீண்டுமாக அவருக்குள் நுழைந்து முன் போலவே அவரை எழுப்பி நிற்க வைத்தது. அப்படி நின்ற பின்பு கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் பேசி சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ போய் உன் வீட்டிற்குள் உன்னை அடைத்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். உன் வீட்டிற்குள் நீ இருந்து உன்னை மறைத்துக் கொண்டு அடைத்துக் கொண்டு வெளியில் வராமல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு உன்னை அவர்கள் கட்டு போகிறார்கள். அதனால் நீ உன் வீட்டிற்குள் இருந்து வெளியே வராமல் உள்ளேயே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம், உன்னை கட்டப் போகிறார்கள், நீ அவர்களுக்குள் போக வேண்டாம் என்று சொன்னார். அதன் பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நாவை மேல்வாயோடு ஒட்ட பண்ணுவேன். உன் நாக்கு மேல் வாய் பக்கமாக ஒட்டி இருக்க பண்ணிவிடுவேன். உன்னால் பேச முடியாது, நீ ஊமையனாய் இருப்பாய். நீ அவர்களோடு பேச முடியாதபடி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை கண்டிக்கிற மனுஷனாய் இராமல், நீ அவர்களை கண்டித்து வழி நடத்துகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கலக வீட்டார், திருந்தாத ஜென்மங்கள் என்று பொருள். அவர்கள் கலக வீட்டார், திருந்த மாட்டார்கள். நீ இப்படியாக ஊமையனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசும்போது, நான் பேசும் வரைக்கும் நீ ஊமையனாய் இருப்பாய். நான் உன்னோடு பேசும்போது உன் வாய் மீண்டும் திறக்கப்படும், நீ பேசலாம். நான் உன்னோடு பேசும்போது, நான் எப்பொழுது உன்னோடு பேச வேண்டுமோ அப்பொழுது உன் வாயை திறப்பேன். நான் என் வார்த்தைகளை உனக்கு சொல்லுவேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இதையெல்லாம் சொன்னார் என்று நீ அவர்களிடத்தில் சொல்லலாம். இப்படி என் வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லுவாய். அது வரைக்கும் நீ உண்மையனாயிருப்பாய். நீ சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவர்கள் கலக வீட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயாவுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது. கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவை வழி நடத்துகிறார். வித்தியாசமான பல காரியங்கள் இங்கு நமக்கு தெரிகிறது. எல்லாமே வித்தியாசமானதுதான். தவறு செய்கிறார்கள், அவர்களை விட்டு கர்த்தர் பொதுவாக இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்கள் நாம் சொல்லுவோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் கர்த்தர் அவரை தான் ஊமையாய் மாற்றினார். யோசித்து பார்ப்போம். நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இப்படிதான் நடக்கும். சில துன்பங்கள் வரும்போது சொல்லுவார்கள், நீதான் கர்த்தர் கர்த்தர் என்று நினைக்கிறாயே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்கிறாயே, கர்த்தருக்காக உழைக்கிறாயே, நீ ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறாய் என்று பரியாசம் செய்கிற ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தர் எதை எதற்கு எப்படி செய்கிறார் என்பதை யார் அறிவார்? அவரே அறிவார். அவர் சொன்னால்தான் நமக்கு தெரியும். கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை கொடுக்கிறது பார்க்கும்போது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பின்புலம் என்ன என்று கர்த்தருக்கு தெரியும். நமக்கு எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். எசேக்கியேல் ஐயாவை பேச முடியாதபடி செய்தது அவர் உயிரை காப்பாற்ற. கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை அனுமதித்தாலும், சில வழிகளை கொடுத்தாலும் அதை குறித்து வேதனைப்படக்கூடாது, மனம் உடைந்து போகக்கூடாது. அவர் பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். அதன் பின்பாக அதை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு செய்வார் என்ற புரிதல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் செய்வார். அவர் நல்லவர் அல்லவா? அவரிடத்தில் ஏது கெட்ட குணம் அவரிடத்தில் கிடையாது. அவர் நல்ல குணம் உடையவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்வார். அவை நாம் நம்பி இருக்கும் போது நமக்கு எந்த தீமையும் நேரிடாது. தைரியமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை காக்கும்படி எல்லா காரியங்களையும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு
நம்முடைய அன்பான தகப்பனின் வருகைக்கு நம் ஆவலோடு காத்திருப்போம். ஆயத்தம். மாரநாதா.